भस्मविलेपितांगं बोधात्मकं मुक्तिकरं प्रसन्नं निर्मानसं श्यामसं भजेहं दत्तात्रेयं ब्रह्मसमाधिनिष्ठम् அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விகாரி புத்தாண்டு சித்திரை மாதனுடைய கிரக நிலைகள் நாம் ஆராய்ச்சி பாரும்போது இந்த மாத தொடக்கத்திலேயே நமக்கு கடகராசி அன்பர்களுக்கு இப்போ நாம் பார்க்கின்றோம். இந்த கடகராசி அன்பர்களுக்கு எத்தகையான மகத்தான நன்மைகள் இந்த சித்திரை மாத தொடக்கத்திலிருந்து சித்திரை மாதம் விசேஷமான பலன்களை தரப்போகுது என்று பார்க்க போகிறோம். ஏற்கனவே குரு அதிசார குரு பயிற்சியில் குரு பகவான் நமக்கு விசேஷமான பார்வைகள் 2, 10, 12ஆம் இடத்துக்கு செலுத்துகிறார். தனஸ்தானத்தில் அவருடைய பார்வை படுறதுனால விசேஷமான நன்மைகள் உண்டு. பட் கடகராசிக்கு நாம் இப்போ பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்றால், ராசிக்கு 2வது அதிபதியாகிய தனாதிபதியாகிய சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கிறார். தனாதிபதியாகிய சூரிய பகவான் தசமத்தில், அதாவது 10வது கேந்திரம், வலிமையான கேந்திரம், அதாவது லக்ன கேந்திரம் என்றது ஒரு சிறப்பு. 4ஆம் கேந்திரம் என்பது 2வது, அதாவது லக்னத்தை விட வலிமையானது. 7ஆம் கேந்திரம் என்பது 4ஆம் விட வலிமையானது. கடைசியில் 10வது கேந்திரம்னு சொல்லக்கூடிய 4 கேந்திர ஸ்தானங்களில் வலிமையான நிலை என்று சொன்னால் 10ஆம் வீடு, அதுதான் கடைசியான கேந்திரம். ஆக தனாதிபதியாகிய சூரிய பகவான் 10வது இடத்துல உச்ச நிலையில் இருக்கிறார். ஸோ தனாதிபதி உச்சத்தில் இருக்கிறார். அப்போ தொட்ட காரியங்கள் எல்லாம் விசேஷமாக நடப்பிடும். விசேஷமான பண தேவைகள் பூர்த்தியாகும், உடனுக்குடன் பூர்த்தியாகும். அவனை எதிர்பார்த்தாலும் என்ன எதிர்பார்த்தாலும் அது உடனுக்குடன் அனுகூலமாகும். அத்தகையான நிலை தனாதிபதி பாக்கியத்தில் இருக்கும்போது, அதாவது உச்சத்தில் இருக்கும்போது மகத்தான யோக நிலைகள் நடப்பிடும். அது ஒரு அற்புதமான நிலை. மட்டுமில்லாமல் லக்னத்துக்கு 4, 11 கூடிய சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார். அதாவது ஏப்ரல் 16ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பத்திலேருந்து மீனத்துக்கு செல்கிறார். மீன ராசியில் சுக்கிர பகவான் உச்ச வீடாகும். ஆக யாருக்கு ஒருத்தருக்கு ஜென்ரலாக நம்ம உச்சமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது, மனிதனுக்கு 2 நிலைகள் உண்டு, கிரகங்களுக்கு 2 நிலைகள் உண்டு. உச்சநிலை என்பது நீச்ச நிலை என்பது. அதுபோலவே உச்ச நிலையில் கிரகங்களை தரக்கூடிய பணம் வச்சு தான் மனிதன் உச்ச நிலைக்கு போகிறான். பணம் இழந்து விட்டதுக்கு பிறகு கிரகம் நீச்சமடைந்தது போல மனிதன் நீச்ச நிலைக்கு செல்கிறான். ஆக இந்த கிரகம், இந்த உச்சம் நீச்சம் என்பது பொதுவாக எல்லா மனித வாழ்க்கையில் கிரகங்களோட உச்சம் நீச்சம் போல் இருக்கும். இப்போ 2 பிரதான கிரகங்கள் நமக்கு எப்போ கிரகங்கள் உச்சத்தில் இருக்கின்றதோ, இப்போ சுக்கிரன் உச்சத்தில் இருக்கின்றன்னா ஆபரணங்கள், பெட்ரோல், இந்த துணிகள், கார்மெண்ட்ஸ், இந்த லக்ஸரி ஐட்டம்ஸ். ஏன்னா பிகாஸ் வீனஸ் இஸ் எ பிளானட் ஆஃப் லக்ஸரி. ஸோ அவரோட லக்ஸரி பிளானட்டாக இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கின்ற எல்லா சுக்கிரோடு சம்மந்தப்பட்ட அனைத்து துறைகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் உச்சத்துக்கு போகிறோம். அதனால தான் தங்கத்தினுடைய விலை பயங்கரமாக விலை ஏறிடும், பெட்ரோல் விலை ஏறிடும், இது போன்ற வாகனங்கள் விலை ஏறிடும், இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் ஆகட்டும், எது இந்த ஆடம்பர துறைகளுக்கு சேர்ந்த எல்லா வகையான இதிலும் அந்த துறை. அது மட்டும் இல்லாமல் சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது அரசியல் ரீதியாக மற்ற விசேஷமான நிலைகள் உண்டாகும். இந்த வருஷம் நம்ம சிறப்பாக பார்க்கக்கூடியது என்னென்றால், குரு பகவான் தனுசில் உட்காந்துருக்க அதிசார கதிக்கு வரும்போது, எப்போ குரு பகவான் தனுசில் கேத்தோடு சேர்ந்திருக்கிறாரோ நீதித்துறை, ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியத்தில் குரு வராரு. காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியத்தில் குரு வராரு. அப்போது அரசுனுடைய தவறுகள் நீதி, அதாவது கோர்ட்டுகளை, நியாயஸ்தானங்களை மக்களுடைய பிரச்சனைகளை தலையிட்டு நீதி வழங்கக்கூடிய நிலைகள் என்பது ஏற்படுகின்றது. தர்மஸ்தானம் வலிமையாக இருக்கின்றது. கேத்தோடு சேர்ந்திருக்கிறதுனால தர்மஸ்தானம் வலிமையாக இருக்கும். அந்த மாதிரி நாட்டினுடைய நிலவரம், வீட்டினுடைய நிலவரம் அனைத்தும் நவகிரகங்களை சேர்ந்து தான் இருக்கும். ஸோ அந்த கிரகங்கள் வரும்போது நமக்கு இப்போ பர்டிகுலர்லி பார்க்கும்போது இந்த துறையில் இந்த பிரச்சனை, தனாதிபதி உச்சத்தில் இருக்கிறார். 3 கூடிய புதன் நீச்சத்தில் இருக்கிறார். சகாயஸ்தானத்துக்குடிய நீச்சத்தில் இருக்கிறார். இப்போ என்ன ஆகிடுது, நமக்கு இந்த நிலை வரும்போது சுக்கிர பகவான் உச்சமடைந்து நீச்சம் பெற்ற புதனோடு இணைந்ததுனால அங்கே நீச்சபங்க ராஜயோகம் பெருகினான். அதனால் இந்த நீச்சபங்க ராஜயோகம் என்ற தனியாக நம்ம ஒரு வீடியோ பேசியிருக்கோம். ஏன்னா இந்த ராஜயோகம் என்ற பேரையும் வருதென்றால் ஒரு ராஜா ஆகக்கூடிய நிலை என்பது அந்த யோகத்தில் கொடுக்கறது. அதாவது பர்டிகுலர்லி குருக்கு 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 7ஆம் வீடு, இந்த மாதிரி இடங்களில் புத சுக்கிர யோகம் சேர்ந்திருந்தால், புதன சுக்கிரன் சேர்ந்திருந்தால் குருவுக்கு,
அந்த ஒரு மகத்தான நிலை. கேந்திரத்தில் சேர்ந்திருந்தாலும் ஒரு மகத்தான ராஜயோக நிலை, 5ஆம் பாவத்தில் சேர்ந்தாலும் மகத்தான ராஜயோக, இது போன்ற ஒரு சில நிலைகள் இருக்கிறது. இப்போ நம்ம கடகராசிக்கு பார்க்கும்போது ஏற்கனவே நமக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறாரு. இந்த வருஷம் குரு பயிற்சியில் அவங்களுக்கு விசேஷமான காலகட்டம் இருக்கிறது. ஆக இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஒரு